காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் சலேவின் மனு தொடர்பில் நீதிமன்றம் எடுத்துள்ள தீர்மானம். அம்பாறையில் பாரிய தீ விபத்து, தேங்காய் நார் தொழிற்சாலை தீக்கிரை. ஆணையாளருக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்த மாநகர சபை ஊழியர், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம், காரணத்தை வெளிப்படுத்திய முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர். கரையோர பகுதிகளில் கடல் சீற்றம் தீவிரம், பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. பிந்துளையில் நீரில் மூழ்கிய மாணவன் சடலமாக மீட்பு. இலங்கையில் பயணிகளை ஏற்றிச் செல்ல ட்ரோன் சேவை. வெளிநாட்டில் தாய், இலங்கையில் மகளுக்கு நேர்ந்த கொடூரம். தொடர்பான விரிவான செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சால தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை எதிர்வரும் ஜூலை 17 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தாம் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராக சுரேஷ் சால மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். குறித்த மனு இன்று 14 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சுரேஷ் சால சார்பில் சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன ஆஜராகி தரப்பு வாதனைகளை முன்வைத்தார். இதையடுத்து மனு தொடர்பான மேலதிக பரிசீலனை எதிர்வரும் ஜூலை 17 வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. அம்பாறை மாநகர சபை எல்லைக்குட்படுத்தப்பட்ட நவகம்புர தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள தேங்காய் நார் தொழிற்சாலையில் நேற்று மாலை பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தொழிற்சாலையின் கதவை வெல்டிங் செய்யும் பணியின் போது தெரித்த தீப்பொறி அங்கிருந்த தேங்காய் நார் மீது விழுந்ததாலேயே தீ பரவியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிவித்துள்ளது. தேங்காய் நார்கள் உமிகளும் மிக வேகமாக தீப்பற்றக்கூடியவை என்பதால் சில நிமிடங்களிலேயே தீப்பொறிகள் முழுவதும் பரவி பெருமளவிலான மூலப்பொருட்களை எரித்து நாசமாகின. தகவல் அறிந்த இலங்கை விமானப்படை மற்றும் அம்பாறை மாநகர சபை தீயை அணைப்பு பிரிவினர் இணைத்து தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் அம்பாறை தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கல்முனை மற்றும் அக்கரைப்பற்று மாநகர சபைகளின் ஆணையாளர் NM நௌஃபீஸ்க்கு கடமை நேரத்தில் உயிர் அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படும் கல்முனை மாநகர சபை ஊழியர் ஒருவர் பிணை நிபந்தனைகளை நீதிமன்ற நேரத்துக்குள் பூர்த்தி செய்ய தவறியதால் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக ஆணையாளர்கள் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கல்முனை தலைமையாக போலீசார் வழக்கு பதிவு செய்து சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். வழக்கு நேற்று 13 கல்முனை நீதிமன்ற நீதிவான் KLM சாஜித் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. விசாரணையின் பின்னர் சந்தேக நபரை 2 சரீர பிணைகளின் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனினும் நீதிமன்ற வேத நேரத்துக்குள் பிணை எடுப்பதற்கு எவரும் முன்வராததால் அவர் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். இவ்வழக்கின் மேலதிக விசாரணை எதிர்வரும் ஆகஸ்ட் 3 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொத்மலை நீர்த்தேக்கத்திற்கு நீர் ஏந்தி செல்லும் மாகுபோய ஆற்றில் குளிக்க சென்ற காணாமல் போன 15 வயது மாணவன் இன்று சரளமாக மீட்கப்பட்டுள்ளதாக நிந்துளை போலீசார் தெரிவித்துள்ளனர். லிந்துளை சரஸ்வதி தமிழ் மகா வித்தியாலயத்தில் தரம் 10 கல்வி கற்கும் மிளகுசேனை தோட்டத்தை சேர்ந்த பரமநாதன் கிஷோர் என்ற மாணவன் பாடசாலையில் பரீட்சை முடிந்த பின்னர் நண்பர்களுடன் ஆற்றில் குளிக்க சென்ற போது ஆழமான பகுதியில் சிக்கி நீரில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போனார்.
சம்பவத்தை அடுத்து நேற்று முழுவதும் போலீசாரும் பிரதேச மக்களும் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்த போது மாணவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. போதிய வெளிச்சமில்லாததால் தேடுதல் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இன்று 2வது நாளாக முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது மாணவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக லிந்துலை போலீசார் தெரிவித்துள்ளனர். மாத்தறை முதல் பொத்தைவில் வரை ஹம்பாந்தோட்டை வழியாகவும், சிலாம் முதல் புத்தளம் வரையிலும், காங்கசன்துறை முதல் திருகோணமலை வரையிலும் உள்ள கடல் பகுதிகளில் நிலவும் சீரற்ற தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை இன்று 14 ஜூலை 2026 வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. இதற்கமைய மாத்தறை முதல் பொத்தைவில் வரை ஹம்பாந்தோட்டை வழியாகவும், சிலாம் முதல் புத்தளம் வரையிலும், காங்கசன்துறை வரை திருகோணமலை வழியாகவும் உள்ள கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்தது. அப்பகுதியில் அவ்வப்போது கொந்தளிப்பாக மாறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மீன்பிடி மற்றும் கடற்படை சமூகத்தினர் இது தொடர்பாக விழிப்புடன் இருக்குமாறு இது சம்பந்தமாக வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் எதிர்கால ஆலோசனைகளுக்கு எச்சரிக்கையை இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இலங்கையில் பயணிகளை ஏற்றி செல்லும் திறன் கொண்ட ஆளில்லா விமான சேவையை சோதனை செய்வதற்காக திட்டங்களை சிவில் விமான போக்குவரத்து ஆணையகம் அறிவித்துள்ளது. சிவில் விமான போக்குவரத்து ஆணையகத்தின் பணிப்பாளர் நாயகம் தமிந்தர் ரம்புக்வெல்ல இந்த முன்னெடுப்பு ஒரு முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படும் என்று, இது விமான போக்குவரத்தை நவீனமயமாக்குவதில் ஒரு குறிப்பிடத்தக்க படியாக அமையும் என்று கூறியுள்ளார். 6 பயணிகளை ஏற்றி செல்லும் திறன் ஒவ்வொரு ட்ரோன் விமானமும் 6 பயணிகளை ஏற்றி செல்லும் திறன் கொண்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். சீனா, சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்தில் இதுபோன்ற திட்டங்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றன என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் இவ்வளவு தீவிரமடைவதற்கு கைதிகள் மீது அதிகாரிகளும் வைத்திருந்த நம்பிக்கையை முக்கிய காரணம் என முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பாக கருத்து வெளியிட்ட அவர், ஞாயிற்றுக்கிழமை சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட உள்ளக மோதலில் 2 கைதிகள் உயிரிழந்ததாக, அதன் பின்னர் மறுநாள் காலை ஆயுதமின்றி அதிகாரிகள் குழு ஒன்று சிறைக்குள் சென்றதாகவும் கூறினார். தனது 38 ஆண்டுகளாக சிறைச்சாலை சேவையில் எந்த நேரத்திலும் கைதிகளை நம்பியதில்லை என்று அதிகாரிகள் கைதிகளை நம்பி சிறைக்குள் சென்றதே இந்த சம்பவத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய தவறு என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கம்பளையில் 12 வயது பாடசாலை மாணவியை நீண்ட காலமாக தகாத செயற்பாட்டுக்குட்படுத்தியதாக குற்றச்சாட்டப்பட்ட அவரது 54 வயது தாத்தா கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சிறுநீரக தொற்று காரணமாக சிகிச்சைக்காக கம்பளை போதான வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது சிறுமியை வைத்தியர்கள் பரிசோதித்த போதும் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளானதற்கான அறிகுறிகள் கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வைத்தியசாலையில் இருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த கம்பளை போலீசார் சந்தேக நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.